வீட்டுல ஏதோ பிரச்சனை, எல்லார் வீட்லயும் புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வரதான் செய்யும். எந்த வீட்டுல புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லாம இருக்குதுமா? ஒரு வீட்டை காட்ட சொல்லுமா யாரையாவது. எங்கம்மா போச்சு புருஷன் பொண்டாட்டி சண்டை? இது மாதிரி போட்டு எதுக்கு இது மாதிரி போட்டு கிடக்குறாங்க? என்ன பேசுறதே தெரியலமா இவனுங்களா. விஜயண்ணா, நீங்க எங்க அண்ணன், உங்களை அவ்வளோ சீக்கிரம்லாம் எல்லாரும் முன்னாடியும் தோத்து போக விட்டுற மாட்டோம்னா. மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி எத்தனை கட்சிகள் வேணாலும் சேரலாம். தாவேக்காவுடைய ஒரே அடையாளம், ஒரே நம்பிக்கை நீங்க தான். நீங்க உடைஞ்சு போயிடாதீங்கண்ணா, நாங்க நம்புறோம் உங்களை. எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. பட் செலிபிரிட்டிஸ் அப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயம் வந்து பூதாகரமா பேசப்படுது. அதுவும் இப்போ இன்னைக்கு விஜயனாவோட டிவோர்ஸ் விஷயத்தை பத்தி தான் மீடியா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நெகட்டிவான ஒரு டிராபேக் மாதிரி ஒரு செட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து பொலிட்டிக்ஸ்க்கு வராங்கன்னா அந்த விஷயங்கள் தான் பேசணும், ஓகேவா? அதையும் இதையும் லிங்க் பண்ணி பேசணும்னு அவசியம் கிடையாது. பர்சனல் லைஃப் யாருக்கு வேணா எப்படி வேணா இருக்கலாம். நல்ல எல்லாருக்குமே லைஃப் நல்லா அமைஞ்சிடாது, ஓகேவா? ஸோ வந்து நிறைய பேருக்கு நிறைய மன கஷ்டங்கள் இருக்கும். அதை கொண்டு வந்து இப்படி பேசி நீங்கள் நியூஸ் ஆக்குறதுலேருந்து என்ன உங்களுக்கு கிடைக்குது? இதை பற்றி பேசுறது ஃபஸ்ட்டு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வந்து கேவலமாக பேசுறீங்க. இதை வச்சு நீங்கள் என்ன சாதிக்கூட நினைக்கிறீங்க? இதில் என்ன அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு புரியல. உங்களுக்கு வந்தாதான் அந்த வலியும் எதுனையும் தெரியும். செலிபிரிட்டி முதலாம் வந்து முன்ன காலத்துல நடிச்சவங்க பத்தி எல்லாம் ஒரு சீக்ரெட்டும் வெளியே வராது. இப்போ உள்ள காலகட்டத்துல இந்த சோசியல் மீடியா வந்தாலும் வந்தது, செலிபிரிட்டி வீட்டுல என்னென்ன நடக்குது அவங்க அடுப்பங்கிற வரைக்கும் நமக்கு பொதுமக்களுக்கு ஓப்பனா வந்து விஷயங்கள் தெரிஞ்சிருது. இப்போ ஒரு நியூஸ் மார்னிங்ல இருந்து போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் மனைவி விவாகரத்து அனுப்பியிருக்காங்க, விவாகரத்து கோரி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு. அதுக்குள்ள அதை பத்தியும் 1000 கமெண்ட்ஸ் இந்த இன்ஃபுளுசர் அண்ட் மக்கள் கமெண்ட்ஸ் இதுல எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க. அங்க உண்மை என்னன்னே நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்குள்ள 1008 வதந்திகள் பரவிக்கொண்டே இருக்கும். இந்த விஜயே இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு போராடி வந்து இப்பதான் அரசியல நுழைஞ்சிருக்காரு. இதுல இந்த அம்மா வேற சும்மா இல்லாம கோர்ட்டு கேஸ்ன்னு அவர் அலைய விடுது. மக்கள் கொஞ்சம் பேசாம இருங்க, என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம்.